வெஜ் நான்வெஜ் போறீங்கன்னா டபுள் டேங்க்ங்க. இது ஹார்ட் ஷேப் பாப்சிக்கல். கொஞ்சம் பல்கா வாங்கும்போது ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பேர் சீல்டு பர்கர்னு சொல்லுவாங்க, இல்ல யூஎஃப்ஓ பர்கர்னு சொல்லுவாங்க. சாக்லேட் மெல்ட்டிங்க. நம்ம ரெண்டு வெரைட்டி இருக்கு. எலக்ட்ரிக் வேணா எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ்னா கேஸ் இருக்கு. நான் பாப்கார்னுங்க, பேன் கேக்குங்க, இது பபிள் வேஃபிள், இது பெல்ஜியம் வேஃபிள், கான்ஸ்டிக் வேஃபிள். மணிக்கு 700 இருந்து 1000 சப்பாத்தி எடுக்கலாம். நான் இது வந்து ஸ்னோ ஃபிளேக் மெஷின் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து ரெண்டு மாடல் இருக்கு உங்களுக்கு. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட்டா இருக்க தினேஷ் இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பேக்கரிக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, நீங்க கஃபே ஆரம்பிக்கிறீங்க, அது தேவைப்படுற A to Z எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், உங்க பேரு அப்படியே உங்க கம்பெனி நேம் எங்க கரெக்ட்டா லொகேட்டா இருக்குன்னு சொல்லிருங்க. கம்பெனி நேம் வந்து தினேஷ் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. கோயம்புத்தூர் பீலமேடு காந்தி மாநகர்ல இருக்குங்க. சூப்பர். நான் தெரியலனா நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டா கரெக்ட்டா அட்ரஸ் நம்ம லொகேஷன் அனுப்பி விட்டுறோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்றீங்க? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கஃபே, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அது வேற ஐட்டம்லாம் பேக்கரி ஐட்டம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் தான். எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் உங்கள்ட்ட அப்படிதானா? ஆமா இருக்கும். சப்போஸ் ஸ்டாக்ல நமக்கு அதுக்குரிய கஸ்டமருக்கு டைம் கொடுத்தா நமக்கு இது பண்ணி கொடுத்தறோம். ரெடி பண்ணி கொடுத்துறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா பார்க்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரையர் பார்க்கலாங்க. டீப் ஃப்ரையர். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கஃபே வேணா டீப் ஃப்ரையர் எலக்ட்ரிக்ங்க. சரிண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் டேங்க் இருக்கு. அதே டபுள் டேங்க் வேணா டபுள் டேங்க். வெஜ் நான்வெஜ் போறீங்கன்னா டபுள் டேங்க்ங்க. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா டபுள் இது வந்து ஒரு சைடு வெஜ் போட்டுக்கலாம், இன்னொரு பக்கம் நான்வெஜ் யூஸ். ஒரு இதுல வெஜ், ஒரு இதுல நான்வெஜ். அந்த மாதிரி தனித்தனி சுவிட்ச், தனித்தனி கண்ட்ரோல்ஸ், தனித்தனி டேங்க் வந்துருங்க உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இதுலயே கொஞ்சம் அதிக லிட்டர்ல வேணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்குங்க உங்களுக்கு. இது வந்து சிங்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் பேஸ்கெட் ஒன்று வந்துரும். 12 லிட்டர் வருங்க உங்களுக்கு. 12 லிட்டர் கெபாசிட்டி வரும். சூப்பர் சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட்னா இது 12 லிட்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ் கூட வருங்க. இது வந்து 3000 வாட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ரெண்டாவது பண்ணாம இது வந்து பாத்தீங்கன்னா 5000 வாட்ஸ் வருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 இருந்து இருக்குங்க. 3500 ரூபாயில இருந்து இருக்கு. 3500 இருந்து இருக்கு. ஓகே ஓகே. ஒவ்வொரு லிட்டர்ஸ் பொறுத்து லிட்டர் பொறுத்து 4 லிட்டர் இருக்கு, 6 லிட்டர் இருக்கு, 6+6 12. அதை பொறுத்து உங்களுக்கு நமக்கு மாறுங்க. சூப்பர்ண்ணா. அடுத்து சாண்ட்விச் கில்லர் இது உங்களுக்கு. ஓகே. சாண்ட்விச் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 இருந்து இருக்கு உங்களுக்கு. 6500 இருந்து இருக்குங்க உங்களுக்கு. அதுல வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஜம்போ சைஸ் வருங்க உங்களுக்கு. சரிண்ணா. 14 இன்ச் லெந்த் வருங்க உங்களுக்கு. 9.5 இன்ச் வித் வரும் உங்களுக்கு. ஓகே. ஹெவி மாடல் வரும். சூப்பர்ண்ணா. இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்குங்களா? இதுக்கு இந்த மாடலுக்கு வந்து 6 மந்த் வாரண்டி வந்துருக்கும் உங்களுக்கு. 6 மாசம் வாரண்டி இருக்கு. ஹீட்டிங் காயில் வந்துரும். இதெல்லாம் என்னன்னா? இதெல்லாம் வேஃபிள் மேக்கருங்க உங்களுக்கு. ஓ, வேஃபிள் மேக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டிக் வாலி வேஃபிள் சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிண்ணா. இது ஹார்ட் ஷேப், பாப்சிக்கல், பபிள், கோன் வேஃபிள். ஓ, எல்லா டைப்புமே இருக்கு. இது வந்து பெல்ஜியம் வேஃபிள். இதெல்லாம் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து 6500 இருந்து இருக்குங்க உங்களுக்கு. 6500. வேஃபிள் ஷாப்புக்கு நம்ம பெல்ஜியம் வேஃபிள் தான் மெயினா கேட்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பெல்ஜியம் வேஃபிள் ஒன்னு வச்சா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா ஸ்டிக் வேஃபிள், பபிள், பேன் கேக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. டைமர் ஆப்ஷன் வந்துரும். வேஃபிள் மேக்கர் எல்லாத்துலயுமே டைமர் ஆப்ஷன் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. ஜஸ்ட் மெயின் ஆன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இது டெம்பரேச்சர் இண்டிகேட்டருங்க. என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆற வரைக்கும் லைட் எரியும். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணனுங்க. அதுக்கு அடுத்து லைட் ஆஃப் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணா ஹீட் ஆயிரும். நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம மாவு ஊத்திட்டு நம்ம டைமர் வச்சுக்கலாம். டைமர் வந்து 4 to 5 மினிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வெச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டாப் பாட்டா இதாயிரும். ரன் ஆயிட்டே இருக்கும். ஆமா. ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் என்ன கேக்குறாங்களோ அப்ப டாப்பிங்ஸ் போட்டு அப்படியே கொடுப்போம். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் பல்கா வாங்கும்போது ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்னா நான் இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் பிளெண்டருங்க உங்களுக்கு. ஜூஸும் போட்டுக்கலாம், மில்க் ஷேக்கும் போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. ரேட்டுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து டிஃபர்ஸ் ஆகும் உங்களுக்கு. இது என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? இதுல வந்து 5+ GST ல இருந்து இருக்குங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது எல்லாமே பிளெண்டர்ஸ். இது என்னன்னா? ஆமா, இது மில்க் ஷேக் பிளெண்டர் தான். இந்த ரெண்டு ஜார் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூஸும் போட்டுக்கலாம், மில்க் ஷேக்கும் போட்டுக்கலாம். சரிண்ணா. இதுல ஒன்லி மில்க் ஷேக் தான். ஹார்டான ஐட்டம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஜஸ்ட் இது பிளெண்ட் மட்டும் பண்ணி கொடுக்கும். இந்த இதெல்லாம் உங்களுக்கு இந்த டம்ளர்ல நம்ம இந்த பிளெண்ட் இதான் பிளேட். சோ இது நமக்கு வந்து திக்கா மில்க் ஷேக் வேணும்னா நம்ம இதுல போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுல நெக்ஸ்ட்னா நான் இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓ பர்கர் உங்களுக்கு. இதுல ஓகே. இதுல நம்ம வந்து வெஜ் நான்வெஜ் என்ன வேணா பேட்டியை உள்ள வச்சுட்டு பண்ண ரெண்டா கட் பண்ணி உள்ள வச்சிட்டோம்னா அப்படியே நமக்கு சீல்டு பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சீல்ட் ஆயிரும். ஆமா, இது பேர் சீல்டு பர்கர்னு சொல்லுவாங்க, இல்ல யூஎஃப்ஓ பர்கர்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுல லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ங்க. இதுல ஓகே. நமக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதுல போட்டு நம்ம இதுல பிரஸ் பண்ண இதுல எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லென்த் வரும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லயே வந்து நார்மலா சின்ன சைஸா இருக்குங்க. ஓகே. இது வந்து பெரிய 1 அடி பக்கம் வரும் உங்களுக்கு. நல்ல லென்த்தா வரும். நம்ம இந்த பாஸ்கெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரையர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஓகே. சோ நம்ம இந்த பாஸ்கெட்லயே டைரக்டா இதுல வச்சுட்டு நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது பேர் லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மிஷினுங்க. ஓ, சோ அதுல பிரஸ் பண்ணி எடுத்து இத வந்து நம்ம இதுல வந்து வச்சிட்டு ஃப்ரையர்ல போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். ஓகேண்ணா. இது என்ன மிஷின்னா? நான் இது வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட்டிங்க. நம்ம ரெண்டு வெரைட்டி இருக்கு. எலக்ட்ரிக் வேணா எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ்னா கேஸ் இருக்கு. சரிண்ணா. இந்த எலக்ட்ரிக் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வருங்க. ஓகே. நமக்கு என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர்லயே இதாயிக்குங்க உங்களுக்கு. ஓ, இந்த காட்ல எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். காட்ல அந்த மாதிரி கரண்ட் இல்லாதனா கேஸ் மாடல் போய்க்கலாம். கரண்ட் இருந்தா எலக்ட்ரிக் மாடல் போய்க்கலாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது வந்து உங்களுக்கு வந்து கேஸ் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7000+ GST ல இருந்து இருக்குங்க. சரிண்ணா. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீஸா ஓவனுங்க எலக்ட்ரிக்ல.
இது வந்து ஸ்டோன் பீஸா வருங்க, ஸ்டோன் டைப்ல வரும் உங்களுக்கு. ஓகே. அழகு நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியான டேஸ்டா வரும் உங்களுக்கு. இதெல்லாம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வரும், டாப் பாட்டம் உள்ள லைட் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆயிங்க. ஓகே. நெக்ஸ்ட்னா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி மிஷினுங்க உங்களுக்கு. இதுல சரிண்ணா இந்த ஒரு மிஷின் வாங்கினா போது நமக்கு சிம்பிளா வந்து மாஸ்டர்ல தேவையில்லைங்க, நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வருங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மில்க்குங்க. ஓகேண்ணா. ஒரு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா டீ டிகாஷன் ஒன்று வந்துருவாங்க, ஒன்று காஃபி டிகாஷன் வந்துரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த போர்ஷன்ல வந்து நமக்கு பால் இதுல ஊத்திக்கலாம் உங்களுக்கு. இதுல மேல பால் ஊத்திக்கலாம் உங்களுக்கு இதுல. சரிங்களா? இதுல டீ டிகாஷன் இதுல நமக்கு 2 டேப் வந்துரும் உங்களுக்கு. ஒன்னு வந்து சுடுதண்ணி வந்துரும் உங்களுக்கு, ஒன்னு வந்து பால் சூடா வந்துருங்க. அடுத்து நம்ம டிகாஷன் அதுல புடிச்சிட்டு நம்ம லைட் ஸ்ட்ராங் மீடியம் அதுக்கேத்த மாதிரி பால் டிகாஷன் புடிச்சு கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு. இதுல சூப்பர். இது இந்த ஆப்ஷன்ஸ்ல இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலருங்க. ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சர் வேணா செட் பண்ணிக்கலாங்க, அந்த டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்குங்க உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக். ஆமா. காலே தேவைப்படாது, யார் வேணாலும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கம்மியா வேற ஆள் கூட போட்டு நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் இண்டிகேஷன் வந்து பால் எவ்வளவு இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டருங்க உங்களுக்கு. சரி. தண்ணி எப்பயுமே இந்த மேக்ஸிமம் லெவல் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. சோ அப்பதான் நமக்கு வந்து கரண்ட் பில் கம்மியாகும். கரண்ட் பில் கம்மியாகும். ஆமா. ஓகே, சூப்பர்ண்ணா. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வந்து 3 ஒரே இதுல பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எனக்கு டீ மட்டும் போதும், காஃபி வேண்டாமாங்க. ஒரு சிலர் டீ டிகாஷன் வேண்டாம், எனக்கு பாலும் காஃபி டிகாஷன் போதும், இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கலாங்க. தனித்தனியா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் 12 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர்னு வரும். டிகாஷன் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா டீக்கு வந்து 3 லிட்டர் 5 லிட்டர், இதே மாதிரி காஃபிக்கும் 3 லிட்டருக்கு 5 லிட்டர் தனித்தனியாவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. நான் அடுத்து நான் பாக்குறது டீப் ஃப்ரீசருங்க. 100 லிட்டருக்கு 200 லிட்டருக்கு 300 லிட்டர் 500 லிட்டர் அப்படி மாதிரி இருக்குங்க. இது இந்த மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 100 லிட்டருங்க. 100 லிட்டரும் 200 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர்ல வரும் உங்களுக்கு. இதுல 300 மேல போயிட்டீங்கன்னா டபுள் டோர் வரும். ஆமாங்க. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 19,000 இருந்து இருக்குங்க. 19,000 ரூபாய். ஆமா. இது லிட்டர் கணக்கு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இது 300 லிட்டருங்க. இது 300 லிட்டர். ஆமா. வாரண்டில இருக்குங்க. 4 இயர்ஸ் கம்ப்ரசர் வாரண்டி வருங்க. 4 இயர்ஸ் கம்ப்ரசர் வாரண்டி வரும். இது கரண்ட் பில் எச்சாலுக்கு அந்த மாதிரி இல்ல நமக்கு டீப் ஃப்ரீசர் பொறுத்தவரை கரண்ட் பில் அந்த அளவுக்கு இருக்காது. நான் அடுத்து பாத்தீங்கன்னா விசி கூலருங்க. இது கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், பால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது SRC 280 மாடல் சொல்லுவாங்க, இது SRC 380ங்க. சோ உங்களுக்கு ரேக் வந்து பாத்தீங்கன்னா 4 ரேக் வரும், 5 ரேக் வரும். சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட் வருங்க. எல்லாமே பிராண்டட் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் பிராண்டட் தான் உங்களுக்கு. வெஸ்டர்ன், ப்ளூ ஸ்டார், என்ன கஸ்டமர் ஏதாச்சும் பிராண்ட் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன ரேட் இருக்கு? ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 27,000 ரூபாய் இருக்கு. 27,000 ரூபாய். இதோட பெஸ்ட் பிரைஸும் கொடுக்க முடியும். பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா இங்க வந்துருவாங்க. ஆமாங்க. வெளியூர்ல இருக்க கஸ்டமருக்கு என்ன? வெளியூர்ல இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சிலர் வந்து வண்டியில எடுத்து வந்துடுவாங்க, வண்டி குடிச்சிட்டு வந்துடுறாங்க, வண்டியில எடுத்து போயிடுறாங்க. அப்படி இல்ல அப்படி டிரான்ஸ்போர்ட் போட சொன்னா டிரான்ஸ்போர்ட் நம்ம போட்டு சேஃப்டியா போயிடும். நான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இது டெக் வாங்கணுங்க. எலக்ட்ரிக் வேணா எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ்னா கேஸ் மாடல் இருக்குங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா 1 டெக் 1 ட்ரே, 1 டெக் 2 ட்ரே, 2 டெக் 4 ட்ரே அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சூப்பர். எலக்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா டாப் டெம்பரேச்சர் வந்துரும், பாட்டம் டெம்பரேச்சர் வந்துரும், உள்ள லைட்டிங் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி தான் கேஸும் உங்களுக்கு. இந்த கேஸ் மாடல் கேஸ்லயும் டாப் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பாட்டம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்துரும். உள்ள இருக்க பிளேட்ஸ் எல்லாமே இது கூட வந்துரும். ஆமா. இல்ல இந்த பிளேட்ஸ் வராது உங்களுக்கு, ட்ரே மட்டும் வராது உங்களுக்கு. கஸ்டமர் வந்து இப்ப கேக் போட்டாங்கன்னா கேக் மோல்டு, பிரெட் பண்ணாங்கன்னா பிரெட் மோல்டு, குக்கீஸ் பண்ணா அது அடிஷனலா வாங்குவோம். ஆமா, அடிஷனலா வாங்க. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பைரல் மிக்சருங்க. ஓகேனா? ஸ்பைரல் மிக்சர்ல 2 மாடல் 20 லிட்டர் 30 லிட்டர் வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க உங்களுக்கு. சூப்பர்னா. ஆனா இது வந்து பிளான்டர் மிக்சருங்க. 3 அட்டாச்மெண்டோட வந்துரும் உங்களுக்கு. இதுல ஓகேனா 7 லிட்டர் இருக்கு, 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர்னா. இது வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டருங்க உங்களுக்கு. 20 லிட்டர். ஆமா. இதுல எவ்வளவு சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஸ்னோ ஃபிளேக் மிஷின் உங்களுக்கு. சரிண்ணா. இந்த மாடல் வந்து 2 மாடல் இருக்குங்க உங்களுக்கு. 600 வாட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மாடல் ஒன்னு இருக்குங்க. ஓகேனா. 600 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலாக்ல வருங்க. 900 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல வருங்க உங்களுக்கு. இது எப்படி வர்க் பண்றது? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அதுல லிக்விட் நம்ம இதுல ஊத்திக்கலாங்க. சரிண்ணா. இது வந்து இன்ஸ்டன்ட் கூலிங் இதுங்க, ஏர் கூலிங் மெத்தட்ல கூலிங் ஆகும். ஓகே. ஃப்ரீஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி கொடுங்க. நமக்கு வந்து ரோலர் அட்ஜஸ்ட் பண்றனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லோ பண்றவங்களுக்கு ஸ்லோ பண்ணா இது ஆமா. இப்போ நம்ம ஸ்பீட் பண்ணா ஸ்பீட் ஆகும். இது நம்ம இப்போ வந்து தண்ணி மட்டும் ஊத்திருக்கோம். ஆமா, இது வந்து நம்ம வேற வாட்டர் தண்ணி மட்டும் ஊத்திருக்கோம். ஓகே. நம்ம இதுல வந்து என்ன ஜூஸ் போட்டுக்கலாம், மில்க் ஷேக் ஊத்திக்கலாம், இல்ல க்ரீம் பேஸ்ட் ஏதாச்சும் பால் இது மிக்ஸ் பண்ணி பவுடர் இது பண்ணி ப்ரீ மிக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுல நல்லா சில்னஸ் இருக்கும். நான் அடுத்து வந்து ட்ரை மசாலா கிரைண்டருங்க, ஸ்பைசஸ் கிரைண்டர் சொல்லுவாங்க. ஒன்லி ஃபார் ட்ரை ஐட்டங்க உங்களுக்கு. மிளகா, மல்லி, மஞ்சள், இந்த சித்தா டாக்டர் கட்டை, வேறு, அதிமதுரம், இந்த மாதிரி ஐட்டம் இதுல அரைச்சிக்கலாங்க உங்களுக்கு. எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் இதுல அரைச்சிக்கலாம், நமக்கு பவுடர் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிராம் கெபாசிட்டில இருந்து அப் டு வந்து 4.5 கிலோ கெபாசிட்டி வரைக்கும் இருக்குங்க. ஆனா இது வந்து கீமா மிஷினுங்க. அது இது வந்து 32 நம்பர் வருங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இதுல வந்து கறி நம்ம உள்ள போட்டுக்கலாம் உங்களுக்கு. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல மின்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வெளியே கொடுத்துருங்க. நான் இது மீட்
செக்மெண்ட்ஸ்லயே 12ஆம் நம்பருங்க இது. சரிண்ணா. இது காம்பாக்டா இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இது வந்து கியர் டிரைவ்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பெல்ட் டிரைவிங்க. சரிண்ணா. இந்த மாடல் வந்து கியர் டிரைவ்ல வரும். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல எக் குல்ஃபிங்க உங்களுக்கு. சரிண்ணா. இது கரண்ட்லயே இருக்கு, நம்மகிட்ட கேஸ்லயே இருக்குங்க. இந்த மாடல் கேஸ் மாடலுங்க உங்களுக்கு இதுல. இது 10 குழி வந்துரும். இது வந்து காடை முட்டை பணியார மிஷினுங்க. இது வந்து 35 குழி வந்து இதுக்கு கேஸ் மாடலுங்க. இதுல எலக்ட்ரிக் மாடல் வேணா எலக்ட்ரிக் மாடல் இருக்கு. நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க, கேஸ்ங்களா இல்ல எலக்ட்ரிக்? மோஸ்ட்லி இந்த காடை முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைடு பிசினஸ் பண்ணானா கேஸ் தான் வாங்குவாங்க. நம்ம கஃபே ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருந்தா மட்டும் எலக்ட்ரிக் போய்க்கலாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த மாடல் பாத்தீங்கன்னா கேஸ்ல சாண்ட்விச் கில்லருங்க. நம்ம கீழே மட்டும் பர்னர் வந்துரும், நமக்கு டாப்ல வராதுங்க. நம்ம திருப்பி மாதிரி போட்டுக்கிறதுக்குங்க. நான் பாப்கார்னுங்க. பாப்கார்ன் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் 450 கிராம்ல இருக்குங்க உங்களுக்கு. அதுல வந்து வெரைட்டிஸ் இருக்கு, எம்எஸ் பாடி எஸ்எஸ் பாடி. இது வந்து எஸ்எஸ் பாடிங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா எம்எஸ் பாடி வருங்க உங்களுக்கு. ரெண்டு பிரைஸ் டிஃபரன்ஸ்னா இது 1000 ரூபீஸ் மட்டும் டிஃபரன்ஸ் வருங்க. 10500 பிளஸ் ஜிஎஸ்டி இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. நான் இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமிடாய் மிஷின் உங்களுக்கு. இது வந்து எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ்னா கேஸ் மாடல். ஆமா. நான் இது வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டேனுங்க. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர்ல இருந்து இருக்குங்க. 3 லேயர் மினி. இது 3 லேயர்லயே வந்து 56 சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு. கஸ்டமர் என்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 3200 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்குங்க. 3200 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து 5 லேயர் வரும். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பப்ஸ் மாமருங்க. பப்ஸ் சமோசா அந்த மாதிரி சூடா வச்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. டேபிள் மேல வைக்கிறீங்கன்னா இந்த மாடல் போலாங்க. அடுத்து அந்த ரெட் கலர் மாடல் போலாங்க. டிஸ்ப்ளே டைப் வரும். ஆமா ஆமா. உள்ள லைட்டிங்கோட வந்துரும் எல்லா மாடலும். இதெல்லாம் இது வந்து ஜூஸ் டிஸ்பென்சருங்க. சரிண்ணா. இதுவும் ஜூஸ் டிஸ்பென்சர். ஓகே. இது வந்து ஹாட் சாக்லேட் டிஸ்பென்சருங்க. சாக்லேட் வந்து நமக்கு சூடாவே வந்து மெல்ட் பண்ணி இருக்குங்க. இதெல்லாம் அந்த கேட்டரிங்க்குலாம் யூஸ் பண்றதுக்கு. ஆமா, இதெல்லாம் கேட்டரிங் யூஸ் பண்ணலாங்க. சரிண்ணா. நான் இப்ப பார்க்க போற ஐட்டம்லாம் வந்து கேஸ்ல வொர்க் ஆகக்கூடியதுங்க. சரிண்ணா. ரோட் சைடு பிசினஸ் பண்ண கரண்ட் இல்லாத இடத்துல அந்த மாதிரி ஃபுட் கார்ட் அந்த மாதிரி பண்றாங்க அப்படினா கேஸ் டைப் மாடல் எல்லாமே. சூப்பர்ண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேங்க் இருக்கு, டபுள் டேங்க் இருக்கு. வெஜ் நான்-வெஜ் அந்த மாதிரி பண்ணீங்க டபுள் டேங்க் இருக்கு. ஆமா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பைரல் பொட்டேட்டோ போடுறாங்க அப்படினா பெரிய சைஸ் வேணாலும் நம்ம பெரிய சைஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஃப்ளேம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. சரிண்ணா. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஓட வந்துருங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்துருங்க. ஹீட் ஆகும்போது அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். சிக்கன் 180 டிகிரி வைக்கிறீங்கன்னா 180 டிகிரி ரீச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்க. திருப்பி டவுன் ஆகும்போது அது ஆன் ஆயிக்குங்க. எல்லா டைப் மாடல்ஸுமே இருக்கு பாருங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இது கேஸ்ல வொர்க் ஆகக்கூடியது எல்லாமே உங்களுக்கு. கேஸ்ல இது பேன் கேக்குங்க, இது பபிள் வாஃபிள், இது பெல்ஜியம் வாஃபிள், கான்ஸ்டிக் வாஃபிள். இதெல்லாம் 4 மாடல் வந்து கேஸ்ல ரன் ஆகக்கூடியது. முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல். இது வந்து கேஸ் டைப். ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் கேஸ் மாடல். கரண்ட் இல்லாத இடத்துல இந்த மாதிரி கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கேட்டரிங் அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு இது வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க உங்களுக்கு. கஸ்டமருக்கு எத்தனை பிளேட் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு அதுக்குரிய பிளேட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி, கமர்ஷியல் மிக்ஸிங்க. இதெல்லாம் ஃபுல்லா எஸ்எஸ் பாடியில வருங்க. 5 லிட்டர் 1.5 ஹோட்டலுக்கு அந்த மாதிரி. ஆமா, ஹோட்டல் கேட்டரிங் அந்த மாதிரி இது வருங்க உங்களுக்கு. சரிண்ணா. 5 லிட்டருக்கு 10 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர்ல ராக்கெட் டைப் இருக்கு, டில்டிங் டைப் வந்துரும் உங்களுக்கு. இதுல நம்ம கையே வைக்க தேவையில்ல, அப்படியே கீழ சாச்சி. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜார் வரும். டபுள் ஜார் மாடலும் நம்ம கிட்ட இருக்குங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 2500 வாட்ஸ் வருங்க. 3 ஜார் வந்துரும் உங்களுக்கு. பெரிய ஜார் 4 லிட்டர் வரும், சின்ன ஜார் 2 லிட்டர், அது ஒரு குட்டி ஜார் 1 லிட்டர் வருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் மெட்டல் பாடியில வந்துரும். இது 2200 வாட்ஸ்ல அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி வந்துருங்க உங்களுக்கு. இதுல எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. வாரண்டி இருக்கு. இதெல்லாம் கம்பெனி வாரண்டி தான். லாட்ஸ் பிராண்ட் வருங்க உங்களுக்கு. 100% காப்பர் காயில் வருங்க. சரி சரிண்ணா. டபுள் பால் பேரிங் வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வாட்ஸ் வந்துரும். இது 1600 வாட்ஸ் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி வருங்க உங்களுக்கு. ஃபைபர் பாடி வரும். நான் இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பிரஷிங் மிஷினுங்க. நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதை பிரஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு. மணிக்கு 700 இருந்து 1000 சப்பாத்தி எடுக்கலாங்க. 1000 சப்பாத்தி. ஆமா ஆமா. 1000 சப்பாத்தி வரும். செமி ஹீட்ல வருங்க. லைட்டா ஹீட் வரும். சிங்கிள் ஃபேஸ்லயே ரன்னிங் ஆகும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். நார்மல் வீட்டு கரண்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ்லயே ரன்னிங் ஆகும். போட்டு இது வெளிய வந்துருங்களா? ஆமா ஆமா. இந்த பிளேட்டிங் ஃபிக்ஸிங் பண்ணனுங்க உங்களுக்கு. சரிண்ணா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து வெளிய வரும். நான் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஸ்டீமருங்க. இது வந்து அலுமினியம் பாடியில வந்துரும் உங்களுக்கு. கேஸ் அடுப்புல வச்சு பண்ற மாதிரி வரும். கஸ்டமர் 30 இட்லி வேணா 30 இட்லி வச்சுக்கலாங்க. ஓகே. நார்மல் நம்ம ரவுண்ட் ரெகுலர் இட்லினா ரெகுலர் இட்லி. கஸ்டமர் என்ன பிளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாங்க. இது மினி இட்லி வேணா மினி இட்லி, நம்ம எது வேணுமோ கொடுத்துக்கலாம். பிளேட் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து சாய்ஸ் தாங்க உங்களுக்கு. மினி இட்லி 5 வேணும், நார்மல் இட்லி 5 பிளேட் வேணும், 10 பிளேட் வேணும், எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. 54 இட்லி இருக்கு, 90 இட்லி இருக்கு, 100 எல்லா சைஸ்லயுமே இருக்கு. எல்லா சைஸ்லயும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அலுமினியம் பாடிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வந்துரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்துரும் உங்களுக்கு. சரிண்ணா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கா யூஸ் பண்ணிக்கலாம், கேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் தான். 54 இட்லி 108 இட்லி அதெல்லாம் சிங்கிள் ஃபேஸ்லயே ரன்னிங் ஆகும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் கிரைண்டருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து 5 லிட்டர் வந்து இருக்குங்க. 5 10 15 20 30 எல்லா சைஸும் இருக்குங்க நம்ம கிட்ட. சூப்பர் சூப்பர். இது வந்து டில்ட் பண்ணிக்கலாம். மாவை நம்ம வந்து கையில எடுக்கணும் அவசியம் இல்ல. நம்ம டைரக்டா ஓஸ் போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே சாச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதுல நான் இது வந்து ஆட்டானேருங்க. ஸ்டார்டிங் வந்து 5 கிலோல இருந்து இருக்குங்க. 5 10 15 கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி 20 25 அந்த வரைக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 5 கிலோல இருந்து இருக்குங்க உங்களுக்கு. இதுல நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமர் வந்து டைரக்டா வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ்ல நிறைய இருக்குங்க உங்களுக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து விசிட் பண்ணாங்கன்னா தான் அவங்க நமக்கு அவங்களால ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு. அதுல என்ன குவாலிட்டிஸ் இருக்கு, ஏர் ரேட் டிஃபர், இதுக்கு என்ன ரேட் டிஃபர் வருது, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதுல சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் பண்ணி ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.